விஜயநகரத்துல கேஷவ் சலவக்காரன் தன்னோட கழுத முன்னா கூட அவன் இருந்தான். அட என்னாச்சு? ஏன் இப்படி கத்துற? துவச்சு என்னாச்சு? அட இத சொல்ல மாட்டியா? துவச்சு ஒரு வேளை உன்னால பேச முடிஞ்சா துவச்சு. முன்னா கேஷவுக்கு கழுத மட்டும் இல்ல, அவனுக்கு அதுதான் தன்னோட குடும்பமே, அப்புறம் அவனோட நண்பனும் கூட. முன்னா, நீ கழுதையா இல்லாம என்ன மாதிரி மனுஷனா இருந்திருந்தா நானும் உன்கிட்ட பேசி இருந்திருப்பேன் துவச்சு. ஒரு நாள் உடாங்காவோட வீட்டு பக்கமா அவன் போய்கிட்டு இருக்கும்போது கேஷவ் அவன் பேசுறத கேட்டான். கழுதையா இருந்த உன்னை நான் மனுஷனா மாத்தினேன், இப்ப நீயே என் கிட்ட வாயாடிட்டு இருக்கியா? இங்க இருந்து போயிடு, சிறுக சேமிச்சு. உடன்கா அவன் வேலைக்காரனை திட்டிக்கிட்டு இருந்தான். ஆனா கேஷவ் அத வேற மாதிரி நினைச்சுக்கிட்டான். இவன் உண்மையாவே கழுதையா மனுஷனா மாத்தி இருக்கான் துவச்சு. சரி, நம்ம போலாம் வா. அவ்வளவுதான். அப்புறம் என்ன, உடன்கா கிட்ட அவனும் கழுதிய கூட்டிக்கிட்டு போயிட்டான். உடன்கா அண்ணன் எங்க இருக்கீங்க? துவச்சு. சொல்லுப்பா, என்ன விஷயம்? நீங்க உண்மையிலேயே பெரிய ஆளுதான் உடன்கா அண்ணன். துவச்சு. இன்னைக்குதான் எனக்கே தெரிஞ்சது. அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? சிறுக சேமிச்சு. இதுதானே உங்க பெருந்தன்மையே. துவச்சு அற்புதத்தை செஞ்சுட்டு கூட அமைதியா இருக்கீங்களே. துவச்சு என்னுடைய முன்னா ஒண்ணு இல்ல, என் முன்னாவையும் மனுஷனா மாத்திடுங்க. துவச்சு. இத மனுஷனாவா? முடியாதுன்னு சொல்லாதீங்க. நானே என்னோட கண்ணால பார்த்தேன்ல. நீங்க கழுதைய மனுஷனா மாத்தி இருக்கீங்க. அதுகிட்ட நீங்க பேசிட்டு கூட இருந்தீங்க. இத பண்ணீங்கன்னா உங்களுக்கு பணம் கொடுக்கறேன். துவச்சு. முதல்ல உடங்காவுக்கு தன்னோட காதை அவனாலே நம்ப முடியல. அதுக்கப்புறமா அவன் மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சுது. இப்பதானே என் வேலைக்காரனை கூட நான் வேலையை விட்டு வெளியே அனுப்புனேன். இந்த பலசாலியான கழுதை எப்படியோ நமக்கு நிச்சயமா வேலைக்கு பயன்படும். சரி, அதெல்லாம் மாத்திடலாம். ஆனா அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். இதை என்ன மாதிரியே ஒரு நல்ல மனுஷனா மாத்துங்க உடான்கா அண்ணன். நான் போயிட்டு வரேன். உடன்கா அண்ணன் என்ன சொல்றாரோ அதை கேளு. எங்க அப்பா இலவசமாக என்னோட வேலை எல்லாத்தையும் செய்யறதுக்கு ஒரு கழுதையும் கை நிறைய காசும் கிடைச்சிருச்சு. ஓ, கேஷவோட கழுத ரொம்ப புத்திசாலி. கேஷவ் எந்த மாதிரி சொன்னானோ அதே மாதிரி உடாங்கா சொல்றதையும் அது கேட்டுக்குச்சு. கேஷவோட கழுத சீக்கிரமா வேலையெல்லாம் கத்துக்குச்சு. இந்தாப்பா உன்னோட பொருளுங்க. எங்க என்னோட பணத்தை எடு, வேகமா போ. பணம். இன்னைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு முன்னா, அதனால உன் கூட வர முடியாது. இந்த அரிசி மூட்டைய நீ தான் மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், புரியுதா? வந்துட்டானா என் சிங்க குட்டி? அடேங்க அப்பா, நீ உண்மையிலேயே ரொம்ப புத்திசாலியா இருக்கியே. ஆனா உன்னோட முதலாளி கேசவ இருக்கானே, அவன் 1ஆம் நம்பர் முட்டாள். முதல்ல நான் என்ன கேட்பேன்னா, நீ மனுஷனா மாறினதுக்கு அப்புறம் உனக்கு எப்படி இருக்க முன்னான்னு தான் கேட்பேன்.
இல்ல 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 பழசெல்லாம் எதுக்காக ஞாபகப்படுத்தணும்? கழுதியா இருக்கிறது யாருக்கு தான் பிடிக்கும்? துவைச்சு அட தனியா யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கப்பா கேஷவ்? சில மாசங்களா உன்னுடைய கழுதையும் பார்க்கவே முடியலையே. ஆ, ஆ, என்ன மாச கணக்காவா? ஆமா. ஆமா, 1 மாசம் ஆயிடுச்சு. என் முன்னாவ உடன்கா கிட்ட உடன்காண்ணா, ஓ உடன்காண்ணா, அட எங்கண்ணா இருக்கீங்க? துவைச்சு உடங்காவுக்கு புரிஞ்சு போச்சு கேஷவ் தன்னோட முன்னாவ கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்கான்னு. ஆனா அவனோட இத்தனை வேலைகளை செய்யற கழுதைய அவன் எப்படி திருப்பி கொடுப்பான்? ஆமா, என் முன்னா எங்க? நீ சந்தையில பாக்கலையா? அங்க அவன் துணி கடை போட்டிருக்கான். அட, அவன் தனக்குன்னு ஒரு கடையை திறந்துட்டானா? துவைச்சு ஆமா ஆமா, அவன் ரொம்ப விவரமான மனுஷனா மாறிட்டான். வெத்தலை கடை இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல தான் அவன் கடையும் போட்டிருக்கான். அவன் தன்னோட முன்னாவ பாக்குறதுக்கு கேஷவ் கிளம்பி போனான். வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க, புடவைகள், வண்ண வண்ணமான புடவைகள். வாங்க 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 வாங்க, வந்து வாங்கிக்கோங்க. எங்க அப்பா முன்னா, நீ எவ்வளவு மாறிட்ட துவைச்சு. அட, யாரு முன்னா யாரோட முன்னா? நான் தீனு. தீனுவா? உன்னோட பேரு வேலை ரெண்டுத்தையுமே மாத்திட்டியா? துவைச்சு. சரி, அதை விடு, இதை தூக்கிட்டு வா. துவைச்சு. கேஷவ் இத ஒத்துக்க தயாராவே இல்ல. அதாவது அவன் அவனோட முன்னா கிடையாது, அவன் தீனுன்றத. அடடா, என்னப்பா நீ என்னையே துரத்திட்டு வர? முன்னா நான் சொல்றத கேளுப்பா. அட முன்னா நில்லு, நீ எங்க ஓடிக்கிட்டு இருக்க? முன்னா நான் சொல்றத கேளு, நில்லு. முன்னா நிக்க போறியா இல்லையா? அடடா, என் முன்னா எங்க போனா? முன்னா கிடைச்சிட்டான். விடு என்ன, விடு விடு. அட, என்ன விட்டு எங்க போற முன்னா? அதுக்குள்ள அங்க ஜனங்கள்லாம் ஒண்ணு கூடிட்டாங்க. எல்லாரும் அவன் சொல்றத கேட்டாங்க. அவங்களால அவங்க சிரிப்பை நிறுத்தவே முடியல. கேஷவ், உன்னை உடங்கா நல்லா ஏமாத்தி இருக்கான். இவன் தீனு. இவன் தான் முன்னாடி உடங்கா கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். ஒரு கழுத மனுஷனாக முடியுமா? உடாங்கா அந்த கேஷவனை நல்லா ஏமாத்திட்டான். அத நினைச்சு அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. உடன்கா, உடன்கா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். நான் என்னோட முன்னாவ மனுஷனாக்க சொல்லி உன்கிட்ட சொன்னா, நீ அதை வச்சு என்னையே முட்டாள கிட்டியா? உன்னை விட மாட்டேன். நில்லு. அடடா, என் தராசு உடைய போது. சிறுக சேமிச்சு என் கையில மாட்டின உன் நிலைமை மோசமாயிடும். துவைச்சு. நான்கு பருவங்கள், அப்புறம் ராத்திரி பகல சேர்த்து மொத்தம் 6 பேர் இருந்தாங்க. ராத்திரி பகல்னு அவங்கவுங்க நேரத்தை அவங்க பிரிச்சுக்கிட்டாங்க. ஆனா 4 பருவங்கள்லயும் ஒரு விஷயத்தை வச்சு வாக்குவாதம் நடந்துச்சு. அதுல யாரு சிறந்தவங்கன்னு. அப்புறம் அக்னி தேவன் சொன்னாரு, நான் தான் பெரியவன். அப்படி நான் இல்லாவிட்டால் பயிர்கள் பெருக்க முடியாது, மக்கள் சிரமப்படுவார்கள். இப்ப வந்தது குளிர்ந்த கால கடவுளோட முறை. இல்ல அண்ணா, என்னால எப்ப குளிர்காலம் ஏற்படுதோ அப்பதான் பயிர்கள் விளையுது. இந்திர தேவனால இது எல்லாத்தையும் பார்க்க முடியல. அப்புறம் அவரும் தன்னோட சக்திய காட்ட ஆரம்பிச்சாரு. அண்ணா, நான் மழையா பொழியறதால தான் பயிர்கள் எல்லாம் விளையுது. எல்லாருடைய சின்னவர் வருண தேவர். எல்லார விட குறைஞ்சவரா என்ன? அண்ணா, நான் சொல்லும் போதுதான் மேகங்கள் உருவாகுது, அப்புறம் மழை பெய்யுது, அப்புறம் பயிர்களும் விளையுது. எந்த பருவம் சிறந்ததுன்னு மக்களை தவிர வேற யாரால சொல்ல முடியும்? அதனால 4 கடவுள்களும் விஜயநகருக்கு வந்தாங்க. பருவங்கள் வெயில் காலம் தான் சிறந்தது. சிறுக சேமிச்சு.
எல்லாரும் கேட்டீங்களா விஜயநகரவாசிகள் என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்கன்னு? ஒருத்தர் சொல்றதுல என்ன ஆயிட போதண்ணா? நீங்க சொல்றதுதான் சரி. பாருங்க, வெயில் காலத்துல நிறைய மாம்பழங்கள் காய்க்குது, அதனால எனக்கு நிறைய லாபம் கிடைக்குது. முடிவு தெரிஞ்சிடுச்சு. விஜயநகர வாசிகளுக்கு துணையா அக்னி தேவனை விட்டுட்டு மற்ற சகோதரர்கள் எல்லாம் புறப்பட்டாங்க. அடடா, எவ்வளவு வெயில் அடிக்குது. சிறுக சிறுக சேமிச்சு என்னவோ நெருப்பு கொட்டுற மாதிரி இருக்கு. அடடா, என் மாம்பழங்கள்லாம் காஞ்சி போய் இப்படி கீழே விழுதே. இந்த முறை இந்த வெயில் எனக்கு ரொம்ப நஷ்டத்தை ஏற்படுத்திடுச்சு. அச்சச்சோ, வெயில், தண்ணி, யாராவது குடிக்க தண்ணி கொடுங்க. என்ன கொடுமையான வெயில் இது. இந்த வெயில் எப்ப குறையும்? அச்சோ, இந்த வெயில்னால என் பஞ்செல்லாம் எரிஞ்சு போச்சு. அட கடவுளே, எங்களை இந்த வெயில்ல இருந்து காப்பாத்து, மழைய கொடு. ஜனங்க உங்களை இல்லைன்னு என்னதான் விரும்புறாங்க, அதனால இவங்க வேண்டுதலை நான் கேட்டுதானே ஆகணும். அப்புறம் இந்திரதேவன் தன்னுடைய கருணைய பொழிஞ்சாரு. மழை வந்துடுச்சு. நல்ல வேலை, வெயில இருந்து முக்தி அடைஞ்சிட்டோம். சிறுக சிறுக சேமிச்சு. ஓ, மழைக்காலம் இல்லாத இந்த நேரத்துல மழை பெஞ்சு என்ன செல செய்ய விடாம பண்ணிடுச்சே. தேவைக்கு அதிகமான எந்த ஒரு விஷயமும் நல்லது கிடையாது. அது இந்த மாதிரி மழையா இருந்தாலும் சரி. அடடா அடடா, கடவுளே, ஏப்பா இப்படி சோதிக்கிற? சிறுக சிறுக சேமிச்சு. இதை விட குளிர்காலமே நல்லது. என்னோட பருத்தி நல்லா வியாபாரம் ஆகும். சரியா சொன்னீங்க. அப்புறம் என்கிட்டயும் நிறைய துணிமணிகளும் துவைக்கிறதுக்காக வரும். துவைச்சு குளிர்காலம் எப்ப வருமோ? அண்ணா, விஜயநகர மக்கள் உங்களை இல்ல என்னதான் விரும்புறாங்க. அவ்வளவுதான். அப்புறம் என்ன? பனிக்கால கடவுள் மொத்த விஜயநகரத்தையும் தன்னோட குளிர்ந்த போர்வையை விரிச்சிட்டாரு. என்ன ஒரு பனிக்காலம் இது. சிறுக சிறுக சேமிச்சு. இதுக்காகத்தானே நான் காத்துக்கிட்டு இருந்தேன். குளிர் காலத்துல பசி எடுக்கும், அப்புறம் என் அரிசியும் வியாபாரம் ஆகும். சிரோஜி அண்ணே, சீக்கிரமா இந்த கம்பளிய பண்ணி கொடுங்க. கொஞ்ச நேரம் ஆகும். இந்த முறை பனிக்காலம் ரொம்பவே கடுமையா இருக்கு. வெயில் காலம் அப்புறம் பொழியிற மழை காலத்தை விட இது நல்லா தானே இருக்கு. எல்லாரும் இதை கேட்டீங்களா? இது தண்ணியா இல்ல பனி கட்டியா? துவைச்சு என்னங்க கம்பளி பண்ணி கொடுத்துருக்கீங்க நீங்க? இதுல குளிர் அடங்கவே மாட்டேங்குதே. எந்த குளிர் நெருப்புனால போகலையோ அது கம்பளியால போயிடுமா? இப்படி தினமும் கடையை திறந்து வச்சுக்கிட்டு யாருக்காக காத்துட்டு இருக்கீங்க? இந்த பனினால எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஜனங்க வைத்தியர் கொடுக்குற மாத்திரையை சாப்பிடுவாங்களா இல்ல உங்க அரிசியை சாப்பிடுவாங்களா? அடைச்சிருக்க சிறுக சேமிச்சு. இந்த பருவ காலம் சேர்ந்து என்ன மோசம் பண்ணிடுச்சிங்க. இந்த பனிய நிலைமைய ரொம்பவே மோசமாக்கிடுச்சு. இத்தனை பேருக்கு நான் எப்படி மருந்து கொடுக்கறது? நாளைக்கு வாங்க. இவ்வளவு பனி கொட்டிக்கிட்டு இருக்கு, மருந்து நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. அட கடவுளே, என்ன காப்பாத்து. பனிக்கால தேவனுக்கு புரிஞ்சு போச்சு. அதாவது இங்க அவருக்கும் சரியான மரியாதை இல்லைன்னு. இப்ப இருக்கிறது எல்லாரோட சிறியவர் வாயு தேவன். நீங்க எல்லாரும் நல்லா பாத்துக்கிட்டீங்களா? நீங்க 3 பேருமே தேவையில்லை. விஜயநகர வாசிகளே, இப்ப என்னோட முறை. ஆஹா, என்ன ஒரு அருமையான காத்து, என்ன ஒரு வானிலை. துவைச்சு இன்னைக்கு துணி துவைக்கிறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். அச்சோ, இல்ல, என்னோட துணிகள் துவைச்சு என்னோட துணிகள்.
இது என்னடா போராத காலம். அடடா என்னோட மரம், அட என்ன யாராவது காப்பாத்துங்க. சிறுக சிறுக சேமிச்சு என்னோட அரிசி மூட்டை, என்னோட கடை. அட நீ மட்டும் எங்கப்பா தனியா போயிட்டு இருக்க? நானும் உன் கூட வரேன். வாயு தேவன் வந்ததுக்கு அப்புறம் கூட விஜயநகர மக்கள் சந்தோஷப்படல. மக்கள் இந்த பயங்கரத்தினால ரொம்ப சீக்கிரம் கை கோர்த்துக்கிட்டாங்க. குருஜி, நீங்க தான் ஏதாவது ஒரு யோசனை சொல்லணும். இந்த மாதிரி இது வரைக்கும் நடந்ததே இல்ல. ஆனா கொஞ்ச நாளாவே இந்த பருவ காலங்கள் எங்களை மாத்தி மாத்தி ஒரு வழி பண்ணிடுச்சு. சிறுக சிறுக சேமிச்சு. இந்த இயற்கை சீற்றத்தினால எனக்கும் பெரிய நஷ்டம் ஏற்பட்டுடுச்சு. இது எதை குறிக்கிறது என்றால், கால தேவர்கள் ஒருவரோடு ஒருவர் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தெய்வங்களா இருக்கிற அவங்க தானே யோசிக்கணும். அவங்க சண்டை போடுறதுனால எங்களுக்கு தானே பாதிப்பு. சண்டை எப்பவும் ஒருத்தரோட ஒருத்தர் தான் தான் சிறந்தவன் காட்டிக்கிறதுல ஏற்படுது. அப்படி அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அதாவது இந்த மக்களுக்கு அவங்க ஒருத்தரோட ஒருத்தர் சிறந்தவங்களா தெரிய வேண்டாம், அவங்க ஒன்னா இருக்கணும்னு மக்கள் விருப்பப்படுறாங்கன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் இந்த சண்டையே தீந்துடும். குருஜி சொன்னது கேட்ட 4 தேவர்களும் அவங்க தங்களோட தவற உணர ஆரம்பிச்சாங்க. அதுவும் உண்மைதான். மழையோட ஆனந்தத்தை வெயிலுக்கு அப்புறம் தானே உணர முடியும். மழையோட சேர்ந்ததுதான் பனி. வெயில்ல காத்து அடிச்சா நிம்மதி ஏற்படும். மழையில மேகங்களை நகர வைக்குது. அதாவது எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி மழை பெய்யணும்னு. அதுக்கப்புறமா காலநிலைகளோட அமைப்பு மாறவே இல்லை. சீரு, கண்ணா நான் சொல்றது கொஞ்சம் கேளு. சீரு, சீரு, இது வந்துட்டேன் பாட்டி. இந்த பையன் இருக்கானே, என்னாச்சு பாட்டி? இப்பெல்லாம் உன் கவனம் எங்க இருக்கு? பாட்டி, அம்மாவுடைய கதையை கேட்டு கேட்டு எல்லாரும் மெய் மறந்து போயிடுறாங்க. அப்புறம் நான் மட்டும் என்ன விதி விலக்கா? எப்ப பார்த்தாலும் அம்மாவோட கதைய படிக்கணும், அம்மாவோட கதைய கேட்கணும். அட, எப்பவாவது நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளு. கேட்டுச்சு பாட்டி, கேட்டுச்சு. நீங்க தண்ணி கேட்டீங்கல்ல, இந்தாங்க தண்ணி. தண்ணி இல்ல சீரு, மாத்திரை. ரத்னாவுக்கு தலை வலிக்குதான். நீ இங்கே இரு, நான் போய் இவளுக்கு மாத்திரை எடுத்துட்டு வந்துடுறேன். இல்லம்மா, நீங்க இங்கேயே உட்காருங்க. நான் என் சைக்கிள்ல போய் உடனே மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, சீக்கிரமா வா, மறந்துடாத. இந்த பணம். சீரு எதையும் மறக்க மாட்டான் பாட்டி. இதோ நான் இப்பவே போய் இப்பவே வந்துடுறேன். அது வரைக்கும் நீங்க ஓய்வு எடுத்துக்கோங்க. இப்பெல்லாம் இந்த பையனோட கவனம் எங்க இருக்குன்னே தெரியல. ஆஹா, என்ன ஒரு வாசனை! ஜிலேபி. நான் ஜிலேபிய பார்த்துட்டு இங்க இருந்து சாப்பிடாம போனா அப்புறம் ஜிலேபி என்ன கோச்சிக்கும். அங்கிள், சுட சுட ஜிலேபி கொடுங்களேன். பாத்தீங்களா, ஷீரு மட்டும் அங்க தனியா ஜிலேபி சாப்பிடுறான். அட ஷீரு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஸ்வீட் கடையில காய்கறி வாங்குறதுக்காக வந்தேன். பார்த்தா தெரியல, நான் ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருக்கேன். சீரண்ணா, எங்களுக்கும் கூட. தாராளமா எடுத்துக்க. எவ்வளவு சாப்பிடணுமோ சாப்பிடு. அட என்னையும் யாராவது கேளுங்கப்பா. ஜிலேபிய பார்த்ததோ நாக்கெல்லாம் எச்சி ஊறுது. தேங்க்யூ. அங்கிள், இந்தாங்க பணம். வாவ் சீரு, இந்த ஜிலேபி அம்மாவோட கதை மாதிரி ஸ்வீட்டா இருக்கு. அம்மானதும் ஞாபகம் வருது. மாத்திரை. ஆனா பணம் செலவாயிடுச்சு. இப்ப என் கதை முடிஞ்சது. என்னாச்சு? சீரு, அலட்சியமா இருக்கிறது நல்ல விஷயம் கிடையாது. நான் இங்க இருந்ததால நானே ரத்னாவுக்கு மாத்திரை வாங்கிட்டு வந்துட்டேன். சாரி அம்மா,
சாரி பாட்டி, இனிமே இந்த மாதிரி எப்பவும் பண்ண மாட்டேன். என்னாச்சு ஷீரு? ஏன் இவ்ளோ அவசரமா ஓடி வந்த? இன்னும் என்ன நடக்கணும்? ஒரே ஒரு வேலை சொன்னேன், அதையும் மறந்துட்டான். பரவாயில்ல விடு ரத்னா. சீரு தான் அவனோட தவற அவனே உணர்ந்துட்டான்ல. சீரு அண்ணா, நீங்களும் விளையாட வாங்க. இல்ல நான் வரல, நான் டிவி பார்க்கணும். யாராவது இவ்வளவு வேகமா பந்த உதைப்பாங்களா? நூனி, சீரு, இந்த பசங்க எங்க போயிட்டாங்க? சீரு, நான் சொல்றது கேள. வெளியில துணி காஞ்சிக்கிட்டு இருக்கு. போ, சீக்கிரமா அதை எடுத்துட்டு வா. மழை வர போகுது. டென்ஷன் ஆகாதீங்க அம்மா, அதான் நான் இருக்கேன்ல. மறந்துடாத சீரு. ஓகே அம்மா, இதோ நான் போறேன். ஓஹோ, எல்லா துணியும் நனைஞ்சு போச்சு. இந்த சீரு இருக்கானே. சீரு, சீரு, உன்கிட்ட என்ன சொன்னேன்? மாடியில இருக்க துணியை எடுத்துட்டு வான்னு சொன்னேன்ல. அதுவா? எப்போ? சாரி அம்மா, நான் மறந்தே போயிட்டேன். அம்மா, இவனோட பேரை மாத்தி மிஸ்டர் மறதின்னு வைக்கணும். ஷீரு இல்ல. ஆஹா, இன்னைக்கு நல்ல வெயில் காயுது. ஏ சீரு, நோனி பாபு எங்க போனாங்க? அவங்க பாட்டிய பாக்குறதுக்கு போயிருக்காங்க. சரி, இங்க பாருப்பா, ஊர்க்காய் போட மாங்காய் காய வச்சிருக்கேன். கவனமா பாத்துக்க. அதுக்குள்ள நான் போய் ரத்னாவை பாத்துட்டு வந்துடுறேன், சரியா? என்னாச்சு கோபி? ஏதோ ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். கேம் இப்பவே முடிய போகுது. இந்த கோபி இருக்கானே, ஒரு நிமிஷம் உன்னால அமைதியா இருக்க முடியாதா? இதுக்காக தான் கூப்பிட்டு இருந்தேன். ஆனா நீ வீடியோ கேம் ஆடுறத நிறுத்தினா தானே? போ போ இங்க இருந்து. இப்ப நீ அம்மாவுக்கு பதில் சொல்லு. நான் கத்தத கேட்டிருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காது. எப்பவும் உனக்கு அலட்சியம் தான். சீரு, மறுபடியும் அலட்சியமா? அடடா, இந்த பையன் எப்ப திருந்த போறானே தெரியலையே. சாரி அம்மா. சாரி சொல்றதுக்கு இது அர்த்தம் கிடையாது. நீ தப்பு பண்ணிக்கிட்டே இருப்ப, அப்புறம் சாரி சொல்லிக்கிட்டே இருப்ப. அப்புறம் நீ சாரி சொல்றதுனால போன மாங்க திரும்ப வர போறது இல்ல. நான் சொல்றத கேளு. எல்லார்கிட்டயும் மறுபடி சாரி சொல்றதை விட சாரின்னு ஒரு கார்டு அடிச்சுக்கோ. எல்லார் கையிலயும் கொடுத்துட்டு போ. ராக் பேப்பர் சீசர். நான் ஜெயிச்சிட்டேன். அம்மா, என்னாச்சு? எதுக்காக கத்துற? இப்ப யாருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தின? அம்மா அம்மா, நாளைக்கு ஸ்கூல்ல பிக்னிக் கூட்டிட்டு போறாங்க. ஆனா எல்லாரும் வரும்போது வீட்லயே சமைச்சு கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிருக்காங்கம்மா. அடேங்கப்பா. இப்படி அடேங்கப்பான்னு சொன்னா மட்டும் வேலைக்கு ஆகாது அம்மா. நீங்க எனக்காக சாம்பார் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா நான் வாக்கு கொடுத்திருக்கேன், இந்த உலகத்திலே பெஸ்டான சாம்பார் நான் கொண்டு வரேன்னு. அப்படிங்களா? சரி. வாவ், வாசனையே இவ்ளோ நல்லா இருக்கே. அப்ப டேஸ்ட் எவ்ளோ நல்லா இருக்கும். சீரு, சாம்பார் இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடும். நான் அதுல எல்லாத்தையும் போட்டுட்டேன். கொஞ்ச நேரத்துல நீ அதுல 5 ஸ்பூன் உப்பு போட்டுடு, சரியா? அதுல 5 ஸ்பூன் உப்பு போட்டுடு, சரியா? அதுல 5 ஸ்பூன் உப்பு போட்டுடு, சரியா? அதுக்குள்ள நான் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிங்க அம்மா, அது வரைக்கும் நான் விளையாடுறேன். அட, இந்த கோபி எங்க போனா? கோபி, அட நில்லு. சீரு, சீரு, இந்த சீரு எங்க போனா? கண்டிப்பா இவன் சாம்பார்ல உப்பே போட்டு இருக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். நானே போய் போட்டுடுறேன். 1 2. வாவ்,
அம்மாவோட கையால செஞ்ச சாம்பார்னா சொல்லவே வேணாம். இந்த மருது சீரு கண்டிப்பா இதுல உப்பு போட்டிருக்கவே மாட்டான். ஆனா உப்பு இல்லாத சாம்பார் நான் சாப்பிடவே மாட்டேன். அதனால நானே போடுறேன். 1 2 வா வா பாபு, எங்க என்ன வந்து புடி பார்க்கலாம். என்னாச்சு? டயர்ட் ஆயிட்டியா பாபு? கோபி இப்படி ஓட விட்டானா நான் டயர்ட் ஆகதானே செய்வேன். நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். அடேங்கப்பா, சாம்பார் வாசனை என்னமா வருது. விளையாடுற இன்ட்ரெஸ்ட்ல சீரு அண்ணா சாம்பார்ல உப்பு போட மறந்துட்டு இருப்பாரு. எல்லாத்தையும் அப்படிதானே மறந்துடுறாரு. நானே போட்டுடுறேன். 1 2 வாங்கிக்கங்க வாங்கிக்கங்க. உப்பு பிஸ்கெட் உப்பு பிஸ்கெட். உப்பா? உப்புன்னதும் என்னமோ ஞாபகம் வருதே. ஆனா அது என்ன? உப்பு 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 பிஸ்கெட். உப்பு போட்டு தக்காளி. அச்சச்சோ, விடு, கன்ஃபியூஸ் பண்ணாத. உப்பு சிப்ஸ். மறந்து போயிட்டேனே. உப்பு உப்பு. ஞாபகம் வந்துருச்சு. என்ன ஞாபகம் வந்துச்சு? அது என்கிட்ட சொல்லிட்டு தான் போயேன். சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுறேன். 4 அப்புறம் 5. அம்மாவுடைய சாம்பாரை சாப்பிட்டாங்கன்னா பிக்னிக்ல அவங்க கொண்டு வந்த சாப்பாட்டை எல்லாரும் மறந்துடுவாங்க. சீரு, சாம்பார்ல உப்பு போட்டுட்டியா? ஆமாமா, 5 ஸ்பூன். நீங்க வேணா பாருங்க, எல்லாரும் இந்த சாம்பாரை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல போறாங்க. அதுக்கப்புறமா ஒரு நாள் என்னாச்சு சீரு? எதுக்காக அழற? எல்லாம் இந்த சாம்பாரால தான். நீங்க பண்ணி கொடுத்த சாம்பாரால பிக்னிக்ல எல்லாரும் என்ன ரொம்ப கேலி பண்ணிட்டாங்க. என்ன சொல்ற? என்ன சொல்றேன்னா, சாம்பார்ல அந்த அளவுக்கு உப்பு இருந்தது. அதனால எல்லாரும் சொன்னாங்க இது சாம்பார் இல்ல, இது கடல் தண்ணின்னு சொன்னாங்க. ஆமா, இது உண்மையிலேயே கடல் தண்ணி தான். உப்பு கரிக்குது. ஆனா அது எப்படி அவ்வளவு உப்பாச்சு? ஆமா, நீ எவ்வளவு உப்பு போட்ட? 5 ஸ்பூன். 5 5 5 5. அப்போ 20 ஸ்பூனா? அச்சச்சோ, இவ்ளோ உப்ப சாம்பார்ல போட்டா அது கடல் தண்ணி மாதிரி தானே உப்பு கரிக்கும். ஆனா நீங்கெல்லாம் எதுக்காக உப்பு போட்டீங்க? அந்த வேலை என்னுடைய தானே. சீரு, நீ அலட்சியமா இருக்கிறதுனாலதான் யாருக்கும் உன் மேல நம்பிக்கையே கிடையாது. அதாவது நீ உப்பு போட மறந்துடுவேன்னு. இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் அம்மா. இனிமே நான் எந்த ஒரு வேலையிலயும் அலட்சியமா இருக்கவே மாட்டேன். என்னுடைய அலட்சியத்தால இப்ப இந்த சாம்பார் எப்படி ஆயிடுச்சு பாருங்க. அப்புறம் இந்த நாளும் கூட. ஓஹோஹோ, பரவாயில்ல விடு. கடைசியில உன்னோட தப்பு என்னன்னு நீ புரிஞ்சுக்கிட்டல. நான் உனக்கு மறுபடியும் சாம்பார் பண்ணி தரேன். சாம்பார் மட்டும் செஞ்சு கொடுத்தா போதாது அம்மா. பாவம் இந்த சீருக்கு இந்த நாளே வேஸ்டா போச்சு. சோ இந்த நாளை நல்ல நாளா ஆக்கணும்ல. ஆஹா, செஞ்சிடுவோம். அம்மா சொல்லிருக்காங்க இந்த நாளை நல்ல நாள் ஆக்கிடலான்னு. அப்படின்னா ஸ்டோரி டைம் வித் சுதா அம்மா. If you like this video, subscribe to our channel Murthy Media.